வரி குதிரை கோடு போட்டது யாரு? வரி குதிரை கோடு போட்டது யாரு? ஆண்டவர் போட்ட டிசைன் எல்லாம் இருக்கு பாரு. ஆண்டவர் போட்ட டிசைன் எல்லாம் இருக்கு பாரு. ஒட்டக சிவிங்கி உயர்ந்திருப்பது எப்படி? ஒட்டக சிவிங்கி உயர்ந்திருப்பது எப்படி? கர்த்தருக்கு பயந்திருப்போர் உயர்ந்திருப்பார் அப்படி. கர்த்தருக்கு பயந்திருப்போர் உயர்ந்திருப்பார் அப்படி. யானை குட்டி பானை வயிறு எதுக்கு? யானை குட்டி பானை வயிறு எதுக்கு? வசன பஞ்சம் வந்து விட்டா என்ன பண்ணுவாருக்கு? வசன பஞ்சம் வந்து விட்டா என்ன பண்ணுவாருக்கு? எருசலேமின் மதில்கள். இங்கே நடக்கிற வேலைகளை பார். இஸ்ரவேலர் எருசலேமின் மதில்களை மும்முரமாய் கட்டி கொண்டிருக்கிறார்கள். 152 ஆண்டுகளுக்கு முன்பு நேபுகாத் நேச்சர் எருசலேமை அழித்து அதன் மதில்களை எல்லாம் இடித்து தள்ளியிருந்தான். அந்த நகரத்தின் வாசல் கதவுகளையும் எரித்து போட்டிருந்தான். இஸ்ரவேலர் பாபிலோனில் இருந்து வந்தபோது அவர்கள் இந்த மதில்களை திரும்ப கட்டவில்லை. இத்தனை வருஷமாக மதில்கள் இல்லாத ஒரு நகரத்தில் வாழ்ந்தது இந்த ஜனங்களுக்கு எப்படி இருக்கும் என்று நினைக்கிறாய்? அவர்கள் பயந்து போய் இருந்திருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுடைய எதிரிகள் எளிதில் உள்ளே வந்து அவர்களை தாக்கிவிடும் ஆபத்து இருந்தது. ஆனால் இப்போது நெகேமியா என்பவர் அந்த மதில்களை திரும்ப கட்ட உதவிக்கு வந்திருக்கிறார். நெகேமியா யார் என்று உனக்கு தெரியுமா? சூசான் நகரத்தை சேர்ந்த ஒரு இஸ்ரவேலர் தான் நெகேமியா. இவர் ராஜாவின் அரண்மனையில் வேலை செய்தவர். அர்தசாஸ்டா ராஜாவிடம் அவர் வேலை பார்த்தார். அந்த அர்தசாஸ்டா யார் என்று ஞாபகம் இருக்கிறதா? எருசலேமில் இருந்து கர்த்தரின் ஆலயத்தை சரி செய்ய எஸ்ராவிடம் எக்கச்சக்கமான பணத்தை கொடுத்தனுப்பிய அந்த நல்ல ராஜா தான் அவர். ஆனால் அந்த நகரத்தின் இடிந்த மதில்களை எஸ்ரா கட்டவில்லை, நெகேமியா தான் கட்டினார். எப்படி என்பதை நாம் பார்க்கலாம். ஆலயத்தை சரி செய்ய எஸ்ராவுக்கு அர்தசாஸ்டா பணம் கொடுத்து அனுப்பிய 13 வருஷங்கள் ஆகிவிட்டன. நெகேமியா இப்போது அர்தசாஸ்டா ராஜாவுக்கு தலைமை பான பாத்திரக்காரனாக இருக்கிறார். அதாவது ராஜாவுக்கு திராட்சை ரசத்தை கொடுக்கும் வேலை செய்கிறார். ராஜாவுக்கு யாராவது விஷம் கலந்து கொடுத்து விடாமல் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டிய வேலை அது. ரொம்ப முக்கியமான வேலை. ஒரு நாள் நெகேமியாவின் சகோதரன் ஆனானி என்பவரும் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வேறு ஆட்களும் நெகேமியாவை பார்க்க வருகிறார்கள். இஸ்ரவேலருக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகளை பற்றியும் எருசலேமில் மதில்கள் இன்னும் கட்டப்படாமல் இருப்பதை பற்றியும் அவரிடம் சொல்கிறார்கள். இதனால் நெகேமியா ரொம்ப வருத்தப்படுகிறார். இதை பற்றி கர்த்தரிடம் அவர் ஜெபம் செய்கிறார். நெகேமியா இப்படி வருத்தமாக இருப்பதை ஒரு நாள் ராஜா கவனிக்கிறார். பிறகு அவரை பார்த்து, நீ ஏன் சோகமாய் இருக்கிறாய் என்று கேட்டார். எருசலேம் மோசமான நிலையில் இருப்பதையும் அதன் மதில்கள் உடைந்து கிடப்பதை பற்றியும் நினைத்தேன். நான் கவலைப்படுவதாக நெகேமியா சொல்கிறார். அதற்கு ராஜா, உனக்கு இப்போது என்ன வேண்டும் என்று சொல் என்று கேட்கிறார். அந்த மதில்கள் திரும்ப கட்டுவதற்கு நான் எருசலேமுக்கு போக வேண்டும், அதற்கு என்னை அனுமதியும் என்று நெகேமியா கேட்கிறார். அர்தசாஸ்டா ரொம்ப அன்பானவர். அதனால் எருசலேமுக்கு போக நெகேமியாவை அனுமதிக்கிறார். அதோடு கட்டிட வேலைக்கு தேவையான மரத்தையும் கொடுத்தனுப்பவும் ஏற்பாடு செய்கிறார். இதற்கு பிறகு நெகேமியா சீக்கிரத்தில் எருசலேமுக்கு வருகிறார். தன்னுடைய திட்டங்களை பற்றி ஜனங்களிடம் சொல்கிறார். இந்த யோசனை அவர்களுக்கு பிடித்திருப்பதால் வாருங்கள், நாம் அதை கட்டத் தொடங்கலாம் என்று சொல்கிறார்கள். இஸ்ரவேலர் தங்கள் நகரத்தின் மதில்களை கட்டுவதை பார்த்த எதிரிகள், நாம் போய் அவர்களை கொன்று போட்டு அந்த கட்டிட வேலையை நிறுத்துவோம் என்கிறார்கள். நெகேமியா இதை கேள்விப்பட்ட போது, வேலை செய்கிறவர்களுக்கு பட்டயங்களையும் ஈட்டிகளையும் கொடுத்து எதிரிகளை கண்டு பயப்படாதேயுங்கள், உங்கள் சகோதரருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்கிறார். அந்த ஜனங்கள் மிகவும் தைரியமாய் இருக்கிறார்கள். இரவும் பகலும் போர் ஆயுதங்களை தயாராக வைத்துக் கொண்டு தொடர்ந்து கட்டிட வேலையை ஈடுபடுகிறார்கள். அதனால் 52 நாட்களுக்குள் மதில்களை கட்டி முடிக்கின்றன. இப்போது ஜனங்கள் எல்லோரும் நகரத்திற்குள் பயமின்றி இருக்கலாம். நெகேமியா கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை அந்த ஜனங்களுக்கு கற்பிக்கிறார். அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டதற்கு முன்பு இஸ்ரவேலர் எந்த நிலையில் இருந்தார்களோ அதே நிலை இப்போது இல்லை. அவர்களை பெர்சிய ராஜா ஆளுகிறான். அவர்கள் அவனுக்கு வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனால் ஒரு புதிய ராஜாவை அனுப்புவேன் என்றும் அந்த ராஜா ஜனங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருவார் என்றும் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார்.